ரியாதில் அமெரிக்கா உக்ரைன் பேச்சுவார்த்தை நிறைவு. உக்ரைனின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தகவல். ரஷ்யாவுக்கு எதிரான உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். 28 ட்ரோன்களை தடுத்த ரஷ்ய வான்வெளி பாதுகாப்பு. குஸ்க் பகுதியில் மோதல். ஒரே நாளில் 190 யுக்ரைன் படை வீரர்கள் உயிரிழப்பு. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம். சீக்கிரத்தில் ஜெலன்ஸ்கி அரசு பதவியை இழக்க வாய்ப்பு அதிகம். பொருளாதார நிபுணர் ஜெப்ரி சாக்ஸ் கருத்து. இஸ்ரேல் தாக்குதலில் ஹமாஸ் அரசியல் குழு உறுப்பினர் இஸ்மாயில் பர்ஹோம் உயிரிழப்பு. இஸ்ரேல் ராணுவம் தகவல். இவை பற்றிதான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்கா மற்றும் உக்ரைன் இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தைகள் சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் ரியாத்தில் வெற்றிகரமாக முடிவடைந்ததாக உக்ரைனின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரஸ்டெம் உமரோவ் தெரிவித்தார். இந்த விவாதங்கள் உணர்வு மிக்கதும் இலக்குகளை மையமாக கொண்டதும் என அவர் கூறினார். சமீபத்திய கூட்டத்திற்கு பிறகு தமது சமூக ஊடக தளத்தில் கருத்து பதிவிட்ட உமரோவ், உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்காக நியாயமான மற்றும் நிலையான அமைதியை பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி நாடுகிறார் எனவும் அந்த இலக்கை அடைவதற்காக தீவிரமாக வேலை செய்யப்படுகிறதையும் தெரிவித்தார். உக்ரைன் அணி தலைமைத்துவத்தில் கலந்து கொண்டவர்களில் குடியரசுத் தலைவரின் அலுவலக தலைவர் ஆண்ட்ரி எர்மக், வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி சிஃபிஹா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் உமரோவ் உள்ளிட்ட முக்கியமானோர் இருந்தனர். மேலும் உக்ரைன் வெளியுறவு அமைச்சின் மாநில செயலாளர் அலெக்சாண்டர் கரசெவிச், குடியரசுத் தலைவரின் அலுவலக துணைத் தலைவர்கள் பல்வோ பலிஷா மற்றும் இகோர் லோவ்கா மற்றும் துணை எரிசக்தித்துறை அமைச்சர் மைக்கலோ கொலிஸ்னிக் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த உரையாடல்களில் எரிசக்தி உள்ளிட்ட முக்கியமான அம்சங்கள் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்திப்பு 2 வாரங்களுக்கு முன்னர் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரத்தில் நடந்த அமெரிக்கா உக்ரைன் சந்திப்பின் தொடர்ச்சியாகும். அந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய பணி இடைநிறுத்தத்தை குறைத்து தொடர்ந்து ராணுவ உதவியும் உளவுத்துறை தகவல்களும் வழங்கப்படுவதற்கான முன்மொழிவுக்கு உக்ரைன் 30 நாள் தனியுரிமை உடன்படிக்கையை ஒப்புக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்த முக்கியமான சந்திப்புக்கு பிறகு அமெரிக்கா ரஷ்யா இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்று நடைபெற உள்ளன. இதற்காக ரஷ்ய அரசின் உயர் அதிகாரிகள் ரியாத்தில் நேற்று வந்து சேர்ந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி நேற்றிரவு உக்ரைன் விடுத்த 28 ட்ரோன்கள் ரஷ்யாவினுடைய பல்வேறு பகுதிகளில் தடுத்து நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவினுடைய வான்வெளி பாதுகாப்பு தரப்பினர் தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்த நிலையில் 28 உக்ரைனிய ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாகவும் அமைச்சகம் தெரிவித்தது. இந்த ட்ரோன் தாக்குதல்களால் எந்த ஒரு உயிரிழப்போ அல்லது உடைமை அழிவோ ஏற்பட்டதா என்ற தகவல் இதுவரை வெளியிடப்படவில்லை. மறுமுனையில் ரஷ்யாவினுடைய குர்ஸ்க் பிராந்தியத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த போர் சம்பவங்களில் உக்ரைன் ராணுவத்தின் 190 பேருக்கும் மேற்பட்ட வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய ராணுவம் வெளியிட்ட தினசரி அறிக்கையில் கடந்த ஒரு நாளில் உக்ரைனிய ராணுவத்திடமிருந்து 190 வீரர்கள், 3 சிறப்பு போர் வாகனங்கள், 16 மோட்டார் வாகனங்கள், 5 துப்பாக்கி சாளரங்கள், 6 மோட்டார்கள், ஒரு MLRS லான்ச்சர் மற்றும் 2 வெடிகுண்டு களஞ்சியங்கள் உட்பட பல்வேறு யுத்த உபகரணங்கள் அளிக்கப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2024 ஆகஸ்ட் மாதம் உக்ரைன் ராணுவம் குர்ஸ்க் பகுதியில் நுழைந்திருந்ததிலிருந்து இதுவரை 69,510 வீரர்கள், 400 டேங்குகள், 323 இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ் மற்றும் 289 ஆர்மோர்ட் பர்சனல் கேரியர்ஸ் ஆகியவை இழக்கப்பட்டுள்ளன என ரஷ்ய தரப்பு கூறுகிறது. இந்த நிலையில் உக்ரைனின் பதிலடி தாக்குதல்களுடன் தொடர்புடைய தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இப்படி நிலவரம் இருக்கையில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் அரசு பொதுமக்கள் ஆதரவு குறைபாடும் அதிக அளவிலான ஊழலும் காரணமாக விரைவில் பதவியிலிருந்து நீக்கப்படலாம் என புகழ்பெற்ற அமெரிக்க பொருளாதார நிபுணரும் கொலம்பியா பல்கலைக்கழக பேராசிரியருமான ஜெப்ரி சாக்ஸ் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் ஜெலன்ஸ்கி அரசு விரைவில் பதவியிலிருந்து வெளியேறக்கூடிய நிலை உள்ளது. தற்போது அவர்கள் மார்சல் சட்டத்தின் கீழ் ஆட்சி நடத்துகிறார்கள். முக்கிய கொள்கைகளில் தோல்வியடைந்துள்ளனர். ஊழல் புகார்கள் அதிகம், மேலும் பொதுமக்கள் ஆதரவும் இல்லை. இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் அரசியல் மாற்றம் நிகழக்கூடியதை குறிக்கின்றன என சாக்ஸ் கூறினார். அதே நேரத்தில் தனது கருத்துக்கள் அரசை மாற்ற முயற்சிகளுக்கு எதிரானவை எனவும் ஐக்கிய நாடுகளின் உள்நாட்டு ஒழுங்குகளை மீறாத நெறிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக 2025 மார்ச்சில் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் முக்கிய உறவாளிகள்
அதிகாரிகள் ஜெலன்ஸ்கிக்கு எதிரான பல அரசியல் தலைவர்களுடன் சந்தித்து உக்ரைனில் விரைவில் தேர்தல் நடத்தும் சாத்தியத்தினை பற்றி ஆலோசனை நடத்தியுள்ளனர் என தகவல்கள் வெளியாகியிருந்தன. உண்மையில் ஜெலன்ஸ்கியின் அதிபர் பதவிக்காலம் 2024 மே மாதம் 20ஆம் தேதி முடிவடைந்தது. இருப்பினும் உக்ரைனில் மார்ஷல் சட்டம் மற்றும் பொது வழக்கு படை சேவை காரணமாக அதிபர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. இது உள்நாட்டிலும் பன்னாட்டு அரசியல் வட்டாரங்களிலும் விமர்சனங்களை கிளப்பியிருக்கிறது. அடுத்து இஸ்ரேல் காசா நிலவரத்தை பார்த்தால் பாலஸ்தீனிய இயக்கமான கமாஸ் வெளியிட்ட அறிவிப்பில் அரசியல் பணிக்குழுவில் உறுப்பினராக இருந்த இஸ்மாயில் பர்கோம் கேன்யூனிஸ் நகரத்தில் உள்ள நசர் மருத்துவமனையில் நடைபெற்ற இஸ்ரேலினுடைய வான்வெளி தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக காசா சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி நசர் மருத்துவ மையம் இஸ்ரேல் படையினரால் தாக்கப்பட்டு அதே நேரத்தில் மருத்துவமனையில் பலர் காயமடைந்தும் மருத்துவ பணியாளர்களும் உள்ளதாக கூறப்படுகிறது. அல் அக்ஸா வானொலி நிறுவனத்தினுடைய தகவலின்படி குறைந்தது 5 பேர் இந்த தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர். இதற்கு முன்னர் சனிக்கிழமை கமாஸ் அரசியல் குழுவின் மற்றொரு முக்கியமான தலைவர் ஷலாக் அல் பர்தாவில் இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்தார். அவரது மனைவியும் அதே தாக்குதலில் பலியாகினர். இந்த சம்பவங்கள் காசாவில் கடந்த 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கிய போர் நடவடிக்கைகள் நடுவே நடைபெற்றுள்ளன. அமெரிக்கா முன்வைத்த தற்காலிக உடன்படிக்கையை கமாஸ் ஏற்க மறுத்ததால் போரை மீண்டும் தொடங்க வேண்டியதாயிற்று என இஸ்ரேல் தரப்பு விளக்கியுள்ளது. இஸ்ரேல் அரசு பல முறை கமாஸ் எந்த வடிவிலும் காசா மண்டலத்தில் தொடர்ந்து இயங்க அனுமதிக்க முடியாது என வலியுறுத்தியுள்ளது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் பாலஸ்தீனிய தரப்பு இஸ்ரேல் முன்பு எட்டியுள்ள உடன்பாடுகளை மீறி போர் நிறைவு மற்றும் படைவிலக்கை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வர மறுக்கிறது என குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடவடிக்கைகள் மார்ச் 19ஆம் தேதி மீண்டும் தொடங்கப்பட்டது. இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்கா முன்வைத்த சமாதான நீடிப்பு திட்டத்தை கமாஸ் ஏற்க மறுத்ததற்கான பதிலடியாகவே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என கூறப்பட்டுள்ளது. ஜனவரி 19ஆம் தேதி இஸ்ரேலும் கமாஸும் இடையே தற்காலிக யுத்த நிறைவு உடன்பாடு நடைமுறைக்கு வந்தது. அதன் முதல் 42 நாட்கள் மார்ச் 1ஆம் தேதி முடிவடைந்தாலும் முக்கிய மோதல்கள் இல்லாத காலகட்டம் மார்ச் 17 வரை நீடித்தது. அதன் பின்னர் மீண்டும் தாக்குதல்கள் மற்றும் பதிலடி நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருக்கின்றன. இத்துடன் சமூகம் டிவியினுடைய ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.